இது ஆசிஃப் கேஸோடைய பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத உங்களால முழுசா புரிஞ்சுக்க முடியும். பார்ட் 1 உடைய லிங்கை இங்க மேல கார்டுல டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. 4 மாசமா ஒரு அமைதியான வீட்டுக்குள்ள மறைச்சு வைக்கப்பட்டிருந்த அந்த 4 சவப்பெட்டிகள், உயிரை கையில புடிச்சிட்டு தப்பிச்சு வந்த ஒரே ஒரு சாட்சி, எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாம ரொம்பவே சாதாரணமா அரெஸ்டான அந்த 19 வயசான ஆசிஃப். பார்ட் 1ல குருட்டோலா கிராமத்துல நடந்த அந்த கொடூரமான காட்சியையும் ஆசிஃபை போலீஸ் அரெஸ்ட் பண்ணதையும் நம்ம பார்த்திருப்போம். பட் எஸ்டிஏ இந்த கேஸுடைய உண்மையான பயமே இப்பதான் ஆரம்பமாக போகுது. இனிமேல் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஆசிஃப் போலீஸுடைய விசாரணையில அவனுடைய வாயை திறந்து சொன்ன அந்த உண்மைகள், அதை கேட்டுட்டு இருந்த அங்கிருந்த மொத்த போலீஸையுமே ஒரு நிமிஷம் உரைய வச்சுது. பிகாஸ் எல்லார் கண்ணுக்குமே ரொம்பவே நல்ல பையனா தெரிஞ்சவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தையே ஒட்டு மொத்தமா இப்படி அழிக்க வேண்டிய அவசியம் என்ன? சாதாரண ஒரு 19 வயசு பையனால இவ்வளவு பெரிய கொடூரத்தை யாருக்குமே சந்தேகம் வராத அளவுக்கு தனியாவே எப்படி அவனால பிளான் பண்ண முடிஞ்சது? அவனுடைய மனசுக்குள்ள ஒளிஞ்சிருந்த அந்த பயங்கரமான ரகசியம் தான் என்ன? இந்த எல்லா கேள்விகளுக்கான பதிலை தேடி ஆசிஃபோட அந்த சில்லிங்கான கன்ஃபெஷனையும் யாருமே எதிர்பார்க்காத அந்த அதிர்ச்சியான பின்னணியும் தான் இந்த பார்ட் 2 வீடியோல ரொம்பவே டீடைலா நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிடும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிடும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. எல்லார் கண்ணுக்குமே ரொம்பவே அமைதியான ஒரு சாதுவான பையனா தான் அந்த ஆசிஃப் வளர ஆரம்பிச்சான். யாருக்கிட்டையுமே அவன் அதிகமா பேச மாட்டான், எப்பவுமே அவன் உண்டு அவனுடைய வேலை உண்டு அப்படின்னு ஒதுங்கியே தான் இருப்பான். வீட்லயும் சரி சொந்தக்காரங்க மத்தியிலுமே சரி எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு பையனா தான் அவன் இருந்தான். ஆனா இந்த அமைதி, இந்த நல்ல பையன் அப்படிங்கிற பிம்பம் எல்லாமே அவன் 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறமா அவனுடைய பிஹேவியர்ல கொஞ்சம் கொஞ்சமா நிறைய விசித்திரமான மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சு. 10th முடிச்சதுமே ஆசிஃப் நேரா அவனுடைய அப்பா ஜாவித் கிட்ட போய், அப்பா நான் 11th படிக்க போகல, எனக்கு ஸ்கூலுக்கு போறதுல இன்ட்ரெஸ்டே இல்ல, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நானே புதுசா ஒரு ஆப் டெவலப் பண்ணி அதுல நான் நிறைய காசு சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அப்பாவை பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறான். தனக்கு பிறந்த பையன் என்ன கேட்டாலுமே அப்ப வரைக்கும் ஒரு டைம் கூட நோ அப்படின்னு சொல்லாத அந்த பாசமான அப்பாவான ஜாவித் இந்த முறையும் நோ சொல்லல. தன்னுடைய பையன் பெரிய ஆளா வருவான் அப்படின்னு நம்பி அவன் ஆசையா கேட்ட மாதிரியே அவனுக்கு ஒரு காஸ்ட்லியான ஒரு புதிய லேப்டாப்பை வாங்கி கொடுத்தாரு. ஆனா எஸ்டிஏ ஆசிஃப் அந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணி எந்த ஒரு ஆப்புமே டெவலப் பண்ணல. இன்டர்நெட்ல எந்த ஒரு கதவை ஒரு மனுஷன் திறக்கவே கூடாதோ அந்த ஒரு ஆபத்தான கதவை திறந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இருண்ட உலகத்துக்குள்ள போக ஆரம்பிச்சான். அது என்ன ப்ரோ இருண்ட உலகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குற மேக்ஸிமம் நம்மளுடைய எஸ்டி பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதுதான் டார்க் வெப். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், டார்க் வெப் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம டெய்லியுமே இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கூகுள், யூடியூப், இன்ஸ்டாகிராம், இது மாதிரியான வெப்சைட்ஸ் எல்லாமே இந்த மொத்த இன்டர்நெட்டில் இருக்கிற வெறும் ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, கடலுக்கு மேலே ஒரு பனிக்கட்டி மிதந்துட்டு இருக்கு அப்படின்னா மேலே மிதந்துட்டு இருக்கிற பனிக்கட்டிகள் தான் நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணுற யூடியூப்,
கூகுள் மாதிரியான அந்த வெப்சைட்ஸ். பட் கடலுக்கு கீழே இனிமே டீப்பா போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கதான் டீப் வெப் இருக்கு. அதாவது பேங்க்குடைய ரெக்கார்ட்ஸ், நம்ம பேங்க்ல லாகின் பண்றோம் இல்லையா, நம்மளுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், நம்மளுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ், நம்ம அனுப்புற பிரைவேட் மெயில்ஸ், பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் ஃபைல்ஸ், இந்த மாதிரி மற்றவங்களுக்கு சாதாரண மக்களுக்கு விசிபிள் ஆகாத ரொம்பவே முக்கியமான பிரைவேட் தகவல்கள் இது எல்லாமே அங்கதான் இருக்கும். பட் அதுக்கும் கீழே வெளிச்சமே படாத இன்னொரு இருண்ட உலகம் ஒன்று இருக்கு. அதுக்கு பேரு தான் டார்க் வெப். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடலுக்கு மேல ஒரு பனிக்கட்டி மிதந்துட்டு இருக்கு அப்படின்னா மேல இருக்கிற அந்த பனிக்கட்டி மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். பட் கீழே ஆழமான இடத்துல வெளிச்சமே இல்லாத அந்த இடத்துல இன்னும் மிகப்பெரிய பனிக்கட்டி இருக்கும். டார்க் வெப்பும் அதே மாதிரி தான். அங்க இல்லீகல் ட்ரேட் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணம். அது என்ன ப்ரோ இல்லீகல் ட்ரேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளாக் மார்க்கெட்ல கன்ஸ் வாங்குறது, திருடப்பட்ட ஐடி கார்ட்ஸ், ஃபேக் பாஸ்போர்ட்ஸ் ரெடி பண்றது, இந்த மாதிரி சட்டத்துக்கு எதிரான நிறைய விஷயங்கள் அங்க எந்த ஒரு தடையுமே இல்லாம ரொம்பவே சுலபமா கிடைக்கும். அது மட்டும் இல்ல STI, ஒரு கொடூரமான கொலையை எப்படி பண்ணலாம், கொலை பண்ண அந்த உடலை எந்த ஒரு தடையுமே இல்லாம எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம், போலீஸ் கிட்ட மாட்டிக்காம எப்படி பெர்ஃபெக்ட்டா தப்பிக்கலாம், இப்படி பல பயங்கரமான மேனுவல்ஸும் அங்க ஷேர் பண்ணப்படும். இன்னும் சொல்ல போனா ஒருத்தங்களை டார்ச்சர் பண்றது, கொடூரமான முறையில கொலை பண்றது, இந்த மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் அங்க ரொம்பவே சர்வ சாதாரணமா இருக்கும். மேலும் பாய்சன் கெமிக்கல்ஸ் பற்றிய ரகசிய தகவல்கள், ஒரு சிஸ்டம் எப்படி ஹேக் பண்றது அப்படிங்கிற ஹேக்கிங் டியூட்டோரியல்ஸ், இல்லீகல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இப்படி சாதாரணமான மக்கள் நேர்ல பார்க்கிறதுக்கே பயப்படுற கொடூரமான விஷயங்கள் எல்லாம் அந்த டார்க் வெப்ல ரொம்பவே ஈஸியா கிடைக்கும். ஆனா அது மட்டும் இல்ல, அங்க எல்லாமே கிரிப்டோ கரன்சி வழியா தான் பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கறதால யார் அதை வாங்குறாங்க, யார் அதை விற்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். சோ இப்படிப்பட்ட அந்த ஆபத்தான இருண்ட உலகத்துக்குள்ள தனக்கு புதுசா ஒரு லேப்டாப் வாங்கி கொடுத்தாங்க இல்லையா, அதை வச்சு ஆசிஃப் கொஞ்சம் கொஞ்சமா மூழ்க ஆரம்பிச்சான். ஆக்சுவலா முதல்ல ஏதோ ஒரு சின்ன ஆர்வத்துல தான் அதுக்குள்ள போனான். பட் அதுக்கப்புறமா அந்த இருண்ட உலகமே அவனுடைய மனசை ஒரு இரக்கமே இல்லாத சைக்கோ மாதிரி மொத்தமா மாத்த ஆரம்பிச்சது. ஆமா STI, அந்த டார்க் வெப் அப்படிங்கிற அந்த இருண்ட உலகம் ஆசிஃபுடைய மனசுக்குள்ள நட்டு வச்ச ஒரு ராட்சச விதை மாதிரி ரொம்பவே ஆழமா வேர் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சது. அப்பாவான ஜாவீதும் தன்னுடைய பிசினஸ்ல ரொம்பவே ஃபோக்கஸா அங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தனால தன்னுடைய பையனான ஆசிஃப் தான் வாங்கி கொடுத்த அந்த லேப்டாப்பை வச்சு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு என்ன ஒரு கொடூரத்தை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அவர் பெருசா கவனிக்கல. அதையே தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட ஆசிஃப் தன்னுடைய அம்மா ஐரா பிபி கிட்டயுமே போய், அம்மா நான் ஆப் ஒன்று டெவலப் பண்ணிட்டு இருக்கமா, ஃபியூச்சர்ல இது மூலமா நிறைய காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு ரொம்பவே சாதாரணமா போய் சொல்லியிருக்கான். ஆக்சுவலா வெளியிருந்து பார்க்கறதுக்கும் சரி, வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே சரி, ரொம்ப நல்ல பையன் மாதிரி நாடகம் ஆடி இருக்கான். இப்படி ஒரு பக்கம் நாடகம் ஓடிட்டு இருக்க அப்படியே 2020 வருஷமும் வந்துச்சு. அப்பதான் ஒரு நாள் ஜாவீதும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பழைய வீட்டுக்கு பக்கத்திலேயே நம்மளுடைய குடும்பத்துக்காக இன்னொரு பெரிய புது வீடை நம்ம கட்ட போறோம் அப்படின்னு ரொம்பவே ஆசையா தன்னுடைய குடும்பத்துக்கிட்ட சொன்னாரு. அதை கேட்ட குடும்பத்தில் இருந்த எல்லாருமே ரொம்பவே சந்தோஷத்துல இருந்தாங்க. புது வீடு, புது வாழ்க்கை அப்படின்னு ரொம்பவே ஆசையா கனவு காண ஆரம்பிச்சாங்க. பட் இந்த ஆசிஃப் மட்டும் வெளியே சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு முகமூடிய போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ள யாருக்குமே தெரியாத ஏதோ ஒரு கொடூரமான திட்டத்தை போட்டுட்டு இருந்தான். டார்க் வெப்புக்குள்ள முழுசா மூழ்க ஆரம்பிச்ச அந்த ஆசிஃப் அதுக்கப்புறமா அவன் பண்ண போற ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்பவே டார்க்காகவே ஒரு சைக்கோ மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சான். ஆமா STI, ஆசிஃபுடைய அப்பாவான ஜாவேத் அவரு தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவே இரவு பகல் பார்க்காம ரொம்பவே கஷ்டப்பட்டு கட்டி வச்சிருந்த அந்த மொத்த சாம்ராஜ்யத்தையும் தனக்கு மட்டுமே சொந்தமாக்கணும் அப்படின்னு அவன் பேராசைப்பட ஆரம்பிச்சான். விச் மீன்ஸ் ஜாவேத் தன்னுடைய பிசினஸ் மூலமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச நிலங்கள், வண்டிகள், காசு, சொத்து அப்படின்னு இது எல்லாமே ஆசிஃபுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு வெறியா தெரிய ஆரம்பிச்சது. அப்பாவான ஜாவேத் அவன் மேல உயிரையே வச்சிருக்கிற அந்த அன்பை விட அவர் சம்பாதிச்சு வச்ச அந்த சொத்துக்கள் தான் ஆசிஃபுடைய கண்ணை மொத்தமா மறைக்க ஆரம்பிச்சது. அதனால ஜாவித்துடைய கதையை மொத்தமா முடிச்சிட்டோம் அப்படின்னா அவருடைய மொத்த சொத்தும் யாருக்குமே இல்லாம நமக்கு மட்டும் வந்துரும் அப்படின்னு ஆசிஃப் மனசுக்குள்ள ஒரு கொடூரமான பிளானை போட ஆரம்பிச்சான். பட் அந்த சொத்துக்கும் அவனுக்கும் நடுவுல பெரிய ஒரு தடையா நின்னது அவனுடைய சொந்த குடும்பம் தான். சோ அந்த தடையை எப்படி உடைக்கிறது அப்படின்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். இந்த பிரச்சனைக்கு டார்க் வெப்ல என்ன வழி இருக்கு அப்படின்னு அந்த இருட்டுக்குள்ள
வீட்டுக்குள்ள தேட ஆரம்பிச்சான். அப்போ அதுல அவன் பார்த்த அந்த விஷயங்கள் அவனை கொஞ்சம் கொஞ்சமா இரக்கமே இல்லாத ஒரு அரக்கனா மாத்த ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த டார்க் வெப்ல அவனுக்கு கிடைச்ச பதில் ஒண்ணுதான், உன்னுடைய குடும்பமே மொத்தமா இல்லாம போனாதான் அந்த சொத்தை நீ ஒருத்தனா நின்னு அனுபவிக்க முடியும், இதுக்கு வேற வழியே இல்ல அப்படின்னு. இந்த ஒரு வரிய படிச்ச அந்த நொடியே பெத்த தாய் தந்தை கூட பிறந்தவங்க அப்படின்னு கூட பார்க்காம தன்னுடைய சொந்த குடும்பத்தையே வேட்டையாட திட்டம் போட்ட அந்த ஆசிஃப் அதுக்காக அந்த டார்க் வெப்ல கொடூரமான இல்லீகலான விஷயங்களை தேட ஆரம்பிச்சான். அப்படி அந்த டார்க் வெப்ல அவன் தேடி பார்த்தது என்ன தெரியுமா? வீட்டில் இருந்தபடியே ஒரு மனித உடலை அழுகாம பிரிசர்வ் பண்ணுற கொடூரமான கெமிக்கல்ஸ், எகிப்துல பயன்படுத்துற பழங்கால மம்மி டெக்னிக்ஸ், ஒரு மனுஷனை நிரந்தரமா தூங்க வைக்கிற ஸ்லீப்பிங் பில்ஸ் உடைய டெட்லி டோசேஜ், யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமுமே வராம ஆபத்தான பொருட்கள் வாங்குற ரகசிய வழிகள், சொத்துக்காக ஃபேக் சிக்னேச்சர் உருவாக்குற டெக்னிக்ஸ், தன்னுடைய குடும்பத்துக்காகவே சவப்பெட்டிகளை எப்படி தயாரிக்கலாம், தண்ணிக்குள்ள ஒரு உடல் இருந்துச்சு அப்படின்னா அது எவ்வளவு நாள்ல எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அழுகி போகும், இப்படி சாதாரண மனுஷங்க கனவுல கூட கற்பனை பண்ணி பார்க்கிறதுக்கே பயப்படுற இந்த மாதிரி எக்கச்சக்கமான கொடூரமான விஷயங்களை அந்த அரக்கன் டார்க் வெப்ல ரொம்பவே வெறித்தனமா தேடி தேடி படிச்சிருக்கான். இப்படி இந்த கொடூரமான விஷயங்கள் எல்லாத்தையுமே கத்துக்கிட்ட ஆசிஃப் அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு சரியான ஒரு இடத்தை தேடிட்டு இருந்தான். அப்பதான் தன்னுடைய அப்பாவான ஜாவித் காலையில பிசினஸுக்கு போனார் அப்படின்னா திரும்ப ராத்திரி தான் வீட்டுக்கே வருவார் அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதையே தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட ஆசிஃப் பக்கத்துல அவங்க புதுசா கட்டிட்டு இருந்த அந்த வீட்டையே கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய கொடூரமான திட்டத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைக்க ஆரம்பிச்சான். அந்த புது வீடு இனிமே முழுசா கட்டி முடிக்கல அப்படிங்கிற காரணத்தால அங்க நடக்கிற எந்த ஒரு விஷயத்தை பத்தியுமே ஜாவித்துக்கு பெருசா எந்த ஒரு சந்தேகமுமே வரல. முக்கியமா அந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீட்டுக்குள்ள யாருமே அதிகமா போகாததும் ஆசிஃபுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா மாறி போச்சு. இப்படி இடம் ரெடி ஆனாலுமே அப்ப நாடு முழுக்கவே லாக்டவுன் இருந்ததுனால அவன் பிளான் பண்ணியிருந்த அந்த எக்ஸிகியூஷன் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அதனால அந்த கேப்பையுமே சும்மா விடாத ஆசிஃப் யாருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் கூட வராம இந்த கொலைகளை எப்படி ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா முடிக்கலாம் அப்படின்னு அந்த டார்க் வெப்புக்குள்ள தொடர்ந்து தேட ஆரம்பிச்சான். அப்படி பல மாதங்கள் கடந்து போச்சு. லாக்டவுன் முடிஞ்சு கவர்மெண்ட் மெல்ல மெல்லமா வெளியே வேலைக்கு போகலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. மக்கள் எல்லாருக்குமே அது ஒரு நிம்மதியா இருந்தாலும் ஆசிஃபுக்கு அது அவனுடைய வேட்டையை ஆரம்பிக்க கிடைச்ச ஒரு சரியான வாய்ப்பா அமைஞ்சது. அந்த சவப்பெட்டி செய்ய தேவையான பிளைவுட் ஷீட்ஸ், பைப்ஸ், வாட்டர் பம்ப்ஸ், அதோட சேர்த்து ஸ்லீப்பிங் பில்ஸ், டேஞ்சரஸான கெமிக்கல்ஸ் அப்படின்னு இப்படி கொலைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஆன்லைன்ல ஒரே முட்டை வாங்காம ரொம்பவே தந்திரமா தனித்தனியா ஆர்டர் பண்ணியிருக்கான். யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வராம அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ரொம்பவே பத்திரமா அவனுடைய ரூம்குள்ளேயே பதுக்கி வச்சான். அந்த பொருட்கள் எல்லாமே கைக்கு வந்ததும் தன்னுடைய சொந்த குடும்பத்தையே அடைச்சு வைக்கிறதுக்கான அந்த சவ பெட்டிகளை உருவாக்குற கொடூரமான வேலைகளையும் அவன் ஆரம்பிச்சான். இப்ப எல்லாமே தயார் நிலையை அடைய. அது மட்டும் இல்ல, அவன் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த மரண நாளும் வந்துச்சு. அது சரியா 2021 பிப்ரவரி 28 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறதால அப்பாவான ஜாவித் வீட்டில் தான் இருந்தாரு. அதை பார்த்த ஆசிஃப் இன்னைக்கு எல்லாருடைய கதையுமே முடிச்சிடலாம் அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்பவே கொடூரமான ஒரு முடிவெடுத்தான். அன்னைக்கு மத்தியானம் அப்பாவான ஜாவித், அம்மாவான ஐரா பிபி, அண்ணனான ஆரிஃப், தங்கச்சியான ஆரிஃபா, ஆல்சோ இவங்களுடைய பாட்டியான அல்கஜன் பிபி அப்படின்னு குடும்பத்தில் இருந்த எல்லாருமே ஒன்னா உட்கார்ந்து ரொம்பவே சந்தோஷமா லஞ்ச் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே அப்படி சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருந்த அந்த நேரத்துல ஆசிஃப் மட்டும் அவங்க கூட ஒரு சந்தோஷமான முகமூடியை போட்டுக்கிட்டு அவனுடைய மனசுக்குள்ள ஒரு முழு சைக்கோவா மாறி அங்க உட்கார்ந்துட்டு இருந்தான். எல்லாருமே லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு இருந்தப்ப ஆசிஃப் நேரா அவனுடைய அம்மாவான ஐரா பிபி கிட்ட போய், அம்மா எனக்கு ரொம்பவே தாகமா இருக்கு, எனக்காக ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணி தரீங்களா அப்படின்னு ரொம்பவே பாசமான பையன் மாதிரி நாடகம் ஆட ஆரம்பிச்சான். அந்த அப்பாவி அம்மாவுக்கு தன்னுடைய சொந்த பையன் அவன் போடுற அந்த கொடூரமான வேஷம் தெரியாம அவனுக்கு மட்டும் கூல் ட்ரிங்க்ஸ் போடாம வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே கூல் ட்ரிங்க்ஸ் போடலாம் அப்படின்னு அதை ரெடி பண்றாங்க. அப்படி ஐரா பிபி கிச்சன்ல கூல் ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தப்ப அவங்களுக்கே தெரியாம அங்க போன ஆசிஃப் ஆன்லைன்ல வாங்கி வச்சிருந்த அந்த ஆபத்தான ஸ்லீப்பிங் பில்ஸை அந்த கூல் ட்ரிங்க்ஸ்ல கலக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறமா அந்த அம்மா எந்த ஒரு சந்தேகமுமே இல்லாம எல்லாத்துக்குமே அந்த கூல் ட்ரிங்க்ஸை குடிக்க கொடுக்குறாங்க. ஆசிஃபும் அதை வாங்கினான். ஆனா அவன் அதை குடிக்கிற மாதிரி நடிச்சுட்டு யாருக்குமே தெரியாம
இல்லாம அதை அப்படியே சிங்க்ல ஊத்த ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துல அண்ணனான ஆரிஃப் மட்டும் ஏதோ வேலைக்காக வீட்டுக்கு வெளியில இருந்ததுனால அவன் வந்து அந்த கூல் ட்ரிங்க்ஸை குடிக்கிற வரைக்கும் ஒரு வேட்டை மிருகம் எப்படி வெயிட் பண்ணுமோ அந்த மாதிரி ரொம்பவே அமைதியா இவன் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அவன் நினைச்ச மாதிரியே கொஞ்ச நேரத்திலேயே வெளியிருந்து வந்த ஆரிஃபும் அந்த கூல் ட்ரிங்க்ஸை குடிச்சான். ஆனா அதுக்கப்புறம் என்எஸ்டிஐ அந்த ட்ரிங்க்ஸை குடிச்ச ஒவ்வொருத்தருக்குமே கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை கட்டிட்டு மயக்கம் வர ஆரம்பிச்சது. எல்லாருமே தரையில சாஞ்சு முழுசா மயக்கமானதுக்கு அப்புறமா தான் ஆசிஃப் அவனுடைய உண்மையான கொடூர வேலையை தொடங்க ஆரம்பிச்சான். மயக்கத்துல விழுந்து கிடந்த தன்னுடைய பெத்த அப்பா அம்மா தங்கச்சி அப்படின்னு யாரையுமே பார்க்காம அவங்க எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தரா தரையில இழுத்துட்டு வந்து ஒரு இடத்துல போட்டான். அதுக்கப்புறமா ஒருவேளை அவங்க முழிச்சிட்டாங்க அப்படின்னா தப்பிச்சிட கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய வாய் கை கால் அப்படின்னு இது எல்லாத்தையுமே டக்ட் டேப்பை யூஸ் பண்ணி ரொம்பவே இறுக்கமா கட்ட ஆரம்பிச்சான். இவங்களை மயக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே ஆன்லைன்ல வாங்கியிருந்த பிளைவுட் ஷீட்ஸையும் மார்பிளையும் யூஸ் பண்ணி அவன் யாருக்குமே தெரியாம முன்கூட்டியே சவ பெட்டிகளை செஞ்சு வச்சிருந்தான். இப்ப மயக்கத்துல கை கால் கட்டப்பட்டு கிடந்த தன்னுடைய சொந்த குடும்பத்தை ஒவ்வொருத்தரா தூக்கி அந்த ஒவ்வொரு சவப்பெட்டிக்குள்ள போட்டு வெளியிலிருந்து காத்து கூட போக முடியாதபடி ஈவு இறக்கமே இல்லாம அதை க்ளோஸ் பண்றான். அதுக்கப்புறமா அந்த சவப்பெட்டிக்குள்ள முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சிருந்த ஒரு பைப்பை யூஸ் பண்ணி அந்த பைப் வழியா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சவப்பெட்டிக்குள்ள தண்ணியை நிரப்ப ஆரம்பிச்சான். அப்போ உள்ள உயிருக்காக துடிச்சிட்டு இருக்கிறது தன்னுடைய பெத்த தாய் தந்தை சொந்த குடும்பம் அப்படின்னு கூட பார்க்காம இரக்கமே இல்லாம அவனுடைய பிளான் அப்படியே கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சான். இப்படி எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அடுத்து இந்த உடல்களை எந்த ஒரு தடயமுமே இல்லாம எப்படி மொத்தமா அழிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆசிஃப் தன்னுடைய லேப்டாப்பை எடுத்து மறுபடியுமே டார்க் வெப்புக்குள்ள தேட ஆரம்பிச்சான். அப்படி அவன் ரொம்பவே சீரியஸா லேப்டாப்ல பார்த்துட்டு இருந்த அந்த டைம்ல தான் மயான அமைதியா இருந்த அந்த வீட்டுக்குள்ள திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேக்குது. அப்படி சத்தம் கேட்டதுமே அடுத்த ரூம்ல உட்கார்ந்துட்டு இருந்த ஆசிஃப் ரொம்பவே பதறி போய் அந்த சவப்பெட்டிகள் இருந்த ரூம்குள்ள வேகமா ஓடி வந்து பாக்குறான். அப்படி உள்ள வந்து பார்த்தப்ப அவன் நினைச்ச மாதிரியே மத்த எல்லாருமே மூச்சு திணறி இறந்து கிடந்தாங்க. ஆனா ஒரே ஒருத்தனை தவிர ஆமா எஸ்டிஐ அவனுடைய அண்ணனான ஆரிஃப் மட்டும் எப்படியோ போராடி அந்த சவப்பெட்டியை உடைச்சிட்டு வெளியே வந்திருந்தான். உடம்பு முழுக்க சொட்ட சொட்ட தண்ணியோட உச்சக்கட்ட உயிர் பயத்துல நடுநடுங்கி போய் ஆசிஃபுக்கு முன்னாடி அங்க உயிரோட நின்னுட்டு இருந்தான். இததான் பார்ட் 1 இன்ட்ரோல நம்ம பார்த்திருப்போம். இப்ப உயிரோடு இருக்கிற தன்னுடைய அண்ணனை பார்த்த அந்த நொடியே ஆசிஃபுடைய மனசுக்குள்ள ஒண்ணுதான் ஓடிச்சு. எக்காரணத்தை கொண்டும் தன்னுடைய அண்ணனான ஆரிஃபை உயிரோட விடவே கூடாது அப்படிங்கறதா அது. பிகாஸ் அந்த செகண்ட்ல அவன் ஒரு முழு சைக்கோவாகவே மாறி இருந்தான். பக்கத்துல கையில கிடைச்ச ஒரு பெரிய மரக்கட்டை எடுத்துட்டு எந்த ஒரு யோசனையுமே இல்லாம வெறித்தனமா ஆரிஃப் மேல அடிக்க ஆரம்பிச்சான். ஆரிஃப் கீழே விழுந்ததுமே அவனுடைய கழுத்தை இறுக்கி நெரிக்க ஆரம்பிச்சான். 2 பேர்த்துக்கும் நடுவுல அந்த இருட்டுல ஒரு பெரிய சண்டையே நடந்துச்சு. உயிருக்காக போராடிட்டு இருந்த அந்த நேரத்துல ஆரிஃபுடைய மனசுக்குள்ளேயும் ஒரே ஒரு விஷயம் தான் ஓடிட்டு இருந்துச்சு. எப்படியாவது இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு உயிரோட இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவனுடைய மனசுல இருந்துச்சு. அந்த மரண போராட்டத்துல விதி ஆரிஃபுக்கு தான் வழி காட்டுச்சு. தன்னுடைய முழு பலத்தையும் திரட்டி ஆரிஃப் எப்படியோ ஆசிஃபை ஓங்கி தள்ளி விட்டுட்டு கீழே கிடந்த அவனுடைய மொபைலை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே தப்பிச்சு ஓடி வந்தான். தனக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு திரும்பி கூட பார்க்காம அந்த இருட்டுல ரொம்ப தூரமா தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சான். அப்படி அவன் தப்பிச்சு ஓடுன கொஞ்ச நேரத்திலேயே ஆசிஃப் ஆரிஃபுடைய போனுக்கு ஒரு மெசேஜ் பண்ணான். அது என்ன மெசேஜ் அப்படின்னா, இன்னைக்கு வீட்டுல நடந்த இந்த விஷயத்த நீ வெளியே யார்கிட்டயாவது சொன்ன அப்படின்னா நீ இந்த உலகத்துல எங்க இருந்தாலுமே சரி உன்னை தேடி வந்து கொலை பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டி மெசேஜ் பண்ணியிருந்தான். அந்த மெசேஜை பார்த்ததுமே ஆரிஃப் உச்சக்கட்ட உயிர் பயத்துல உறைஞ்சே போயிட்டான். சொந்த தம்பியே தன்னுடைய மொத்த குடும்பத்தையும் கொன்னதை நேர்ல பார்த்த அதிர்ச்சியில இந்த விஷயத்த வெளியே சொல்லவே பயந்து பல மாசமா யாருக்குமே தெரியாம தலைமறைவா வாழ ஆரம்பிச்சான். தன்னுடைய மிரட்டலுக்கு பயந்து ஆரிஃப் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்லல அப்படிங்கறது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்ட ஆசிஃபும் அதுக்கப்புறமா எந்த ஒரு பயமுமே இல்லாம தன்னுடைய அடுத்த கட்ட கொடூர வேலைகளையுமே கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சான்.
அப்படி ஆரிஃப் தப்பிச்சு போனதுக்கு அப்புறமா முதல்ல அந்த சவப்பெட்டிகள் எல்லாத்தையுமே பக்கத்துல புதுசா கட்டியிருந்த அந்த வீட்டுக்குள்ள ரொம்பவே ரகசியமா கொண்டு போனான். ஊரே தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல, அதாவது நள்ளிரவு நேரத்துல தான் எந்த ஒரு சத்தமுமே இல்லாம அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சான். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா தடையுமே இல்லாம அந்த உடல்கள் எல்லாத்தையுமே முழுசா எரிச்சிடலாம் அப்படின்னு தான் அவன் பிளான் போட்டான். பட் அதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் அப்படிங்கறது புரிஞ்சதுமே தன்னுடைய பிளானை அவன் சேஞ்ச் பண்ணான். அந்த சவப்பெட்டிகளை நிரந்தரமா மறைக்கிறதுக்காக அந்த புது வீட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய குழியை தோண்டினான். மேலும் அந்த உடல்களை ஆசிட்டை யூஸ் பண்ணி மொத்தமா கரைச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணான். இத்தனை நாட்களா அவன் டார்க் வெப்ல பார்த்து கத்துக்கிட்டது எல்லாத்தையுமே ரியல் லைஃப்ல தன்னுடைய சொந்த குடும்பத்து மேலேயே யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். இறந்த உடல்கள் சில மாதங்கள்ல மொத்தமா டிசால்வ் ஆயிரும், இருந்த இடமே தெரியாம போயிரும் அப்படின்னு நினைச்சு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாம அந்த சவப்பெட்டிகளுக்குள் இருந்த தன்னுடைய அம்மா, அப்பா, தன்னுடைய தங்கச்சி மேல ஆசிட்டை ஊத்த ஆரம்பிச்சான். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, அதுக்கப்புறமா அவனுடைய கவனம் வேற ஒரு விஷயத்துக்கு போச்சு. அது என்ன அப்படின்னா, தன்னுடைய அப்பா ஜாவீத் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே விற்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டான். ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய், அங்கிள் எங்கள் அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டிஸில் சில லேண்ட்ஸை சேல் பண்ண போகிறோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு அவனுடைய பேச்சை ஆரம்பித்தான். அதை கேட்ட நெய்பரோ, அதுக்கு உங்கள் அப்பா நேரில் வரணுமேப்பா, அவரோட சைன் இல்லாமல் எந்த ஒரு லேண்டையுமே சேல் பண்ண முடியாதே அப்படின்னு சொன்னார். அப்படி அதை சொல்லிட்டு இருக்கும் பொழுது தான் அந்த நெய்பருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆமாம், எங்கப்பா உங்கள் அப்பாவை ரொம்ப நாளாக ஆளையே காணுமே அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஆசிஃப் கொஞ்சம் கூட பதட்டப்படாமல் அவனுடைய முகத்தில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமல் பிசினஸ் விஷயமா வெளியே போயிருக்காரு அங்கிள் அப்படின்னு ரொம்பவே இயல்பா பொய் சொல்லி சமாளிச்சான். அன்னைக்கு அவன் சமாளிச்சாலுமே அதுக்கப்புறமா அப்படியே நாட்கள் கடக்க கடக்க அந்த பக்கத்து வீட்டுக்காரர் மட்டும் இல்ல, சுத்தி இருந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே அந்த வீட்டை பத்தின சந்தேகம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வர ஆரம்பிச்சது. இந்த வீட்டுல ஏதோ சரியில்லை, உள்ள ஏதோ தப்பா நடக்குது அப்படின்னு ஊருக்குள்ள சந்தேகம் பெருசாக ஆரம்பிச்சது. ரொம்பவே முக்கியமா ஆசிஃப் கிட்ட பேசின அந்த நெய்பருக்கு தான் டவுட் ரொம்பவே அதிகமாச்சு. இவ்வளவு மாசமாச்சு, ஜாவீத்தும் அவருடைய குடும்பமோ திடீர்னு எங்க போனாங்க அப்படின்னு அவர் தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா ஒரு நாள் யாருக்குமே தெரியாம ஜாவீத்துக்கு போன் பண்ணி பார்த்தாரு. பட் அவருடைய போன் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு தான் வந்துச்சு. அப்பவே கண்டிப்பா இங்க ஏதோ தப்பா நடந்திருக்கு அப்படின்னு அவருடைய மனசுக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா எப்படி கான்டாக்ட் பண்ணாரு அப்படின்னு தெரியல, அவரு நேரா தப்பிச்சு தலைமறைவா இருந்த ஆரிஃப்கே ஃபோன் பண்ணாரு. ஆரிஃப், உங்க வீட்டுல என்னதான் நடந்துச்சு, உங்க வீட்டுல எதுவுமே சரியில்லையே, பயப்படாம என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்ப்பா அப்படின்னு அவனுக்கு ரொம்பவே தைரியம் கொடுத்தாரு. இவ்வளவு நாளா அனாதை மாதிரி உயிர் பயத்துல ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்த ஆரிஃப்க்கு அவர் இப்படி சொன்ன அந்த வார்த்தை பெரிய ஒரு ஆறுதலா இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு நைட்டு தன்னுடைய கண்ணு முன்னாடி நடந்த அந்த மொத்த கொடூரத்தையும் தேம்பி அழுதுகிட்டே அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சான். அவன் சொன்ன அந்த கொடூரத்தை எல்லாம் கேட்ட நெய்பருக்கு அவர் கேட்கறதெல்லாம் உண்மையா இல்ல பொய்யா அப்படின்னு அவருக்கு தோண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா அதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவரு, நீ உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பா, நான் உன் கூட நிக்கிறேன் அப்படின்னு ஆரிஃப்க்கு தைரியம் கொடுத்தாரு. அவரு கொடுத்த அந்த ஒத்த தைரியத்துல தான் இவ்வளோ நாள் உயிர் பயத்துல செத்து வாழ்ந்துட்டு வந்த அந்த ஆரிஃப் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த அந்த கொடூர கொலைகளை எல்லாமே நேர்ல பார்த்த இந்த ஒட்டுமொத்த கேஸுடைய ஒரே சாட்சியா அவன் மாறினான். ஆரிஃப் கொடுத்த அந்த வாக்குமூலத்தை அடிப்படையா வச்சுதான் போலீஸ் அடுத்த நாளே அந்த புது வீட்லயே வச்சு ஆசிஃபை அதிரடியா அரெஸ்ட் பண்ணாங்க. மே 17, 2025 மல்டா டிஸ்ட்ரிக்ட் உடைய செஷன்ஸ் கோர்ட்ல இந்த கேஸுடைய இறுதி தீர்ப்புக்காக ஆசிஃபை ஆஜர்படுத்தினாங்க. நேர்ல பார்த்த ஆரிஃபுடைய சாட்சியத்தையும் அவன் கொடுத்த அந்த வாக்குமூலங்களையும் கேட்ட அந்த ஜட்ஜுக்கே இந்த கேஸுடைய உச்சகட்ட கொடூரம் புரிய ஆரம்பிச்சது. அதனால இந்த கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் பொழுது அந்த ஜட்ஜ் சொன்ன அந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னா, இந்த கொலைகள் எல்லாமே ரொம்ப நாளா முன்கூட்டியே திட்டமிட்டு பண்ணப்பட்டவை தான். குற்றவாளிக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம தன்னுடைய சொந்த குடும்பத்தையே தண்ணியால நிரப்புன அந்த சவப்பெட்டிக்குள்ள போட்டு ரொம்பவே கொடூரமா கொலை பண்ணிருக்கான். சோ இது ஒரு ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் அப்படின்னு நான் இதை டிக்ளேர் பண்றேன் அப்படின்னு ஜட்ஜ் குறிப்பிட்டாரு. குற்றவாளியான அந்த ஆசிஃப் மேல கோர்ட் பல முக்கியமான BNS செக்ஷன்ஸ்ல கடுமையான தண்டனைகளை கொடுத்துச்சு. BNS செக்ஷன் 1031, அதாவது 4 பேரை கொடூரமா கொலை பண்ணதுக்காக அவனுக்கு டெத் பெனல்டி,
தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. BNS செக்ஷன் 109 அண்ணன் ஆரிஃபை கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்காக லைஃப் சென்டென்ஸ், ஆயுள் முழுக்க கடுங்காவல் தண்டனையை கொடுத்தாங்க. BNS செக்ஷன் 238 கொடூரமான கொலைக்கு அப்புறமா எவிடன்ஸ் அளிக்க முயற்சி பண்ணதுக்காக அதுக்குமே சிறை தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. SDA இது வரைக்கும் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறமா தான் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. பிகாஸ் இந்த ஒரு கேஸ் நமக்கு சொல்லிட்டு போற ஒரு மிகப்பெரிய பாடம் ஒன்று இருக்கு. ஆசிஃப் பிறக்கும் போதே ஒரு கொடூரமான சைக்கோவா பிறக்கல. எல்லாருடைய கண்ணுக்குமே ரொம்பவே சாதாரணமான அமைதியான ஒரு நல்ல பையனா தான் இருந்தான். பட் அவனுடைய கையில கிடைச்ச அந்த லேப்டாப்பும் இன்டர்நெட்டும் அவனை எப்படிப்பட்ட ஒரு அரக்கனா மாத்திருச்சுன்னு பாத்தீங்களா? அப்பாவான ஜாவீத் தன்னுடைய பையன் மேல வச்சிருந்த அந்த கண்மூடித்தனமான பாசமும், அவன் ரூம்குள்ள தனியா உட்கார்ந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னு கொஞ்சம் கூட கவனிக்காத அந்த அலட்சியமும் தான் இன்னைக்கு அவங்க ஒட்டுமொத்த குடும்பத்துடைய உயிரையுமே ஈவு இரக்கமே இல்லாம பறிச்சிருக்கு. இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஆசிஃபுடைய கதை ஒரு மிகப்பெரிய வாணி. நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஆசைப்படுற எல்லாத்தையுமே கண்டிப்பா நம்ம வாங்கி தரலாம். ஆனா அவங்க அந்த மொபைலையும் லேப்டாப்பையும் நல்ல வழியில தான் யூஸ் பண்றாங்களா, இல்ல ஏதோ ஒரு தவறான பாதையில போயிட்டு இருக்காங்களா அப்படின்னு கண்காணிக்க வேண்டியது ஒவ்வொரு பேரண்ட்ஸ் உடைய கடமை. நம்மளோட குழந்தைங்க எந்த ஒரு குறும்புமே பண்ணாம அமைதியா ரூம்குள்ள உட்காந்துட்டு மொபைல் தானே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நிம்மதியா இருந்துடக்கூடாது. அந்த இன்டர்நெட்ல அவங்க எந்த மாதிரியான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அப்பப்ப நம்ம செக் பண்ணி ஆகணும். அதுக்குன்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருந்துடக்கூடாது. அவங்க கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டா மனம் விட்டு பேசணும். அவங்களுடைய நடவடிக்கையில ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச், சின்ன ஒரு மாற்றம் தெரிஞ்சா கூட அதை உடனடியாக நம்ம கவனிக்கணும். ஆக்சுவலா இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு இருமுனை கத்தி மாதிரி. அதை சரியா யூஸ் பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கையில பெரிய ஆளா முன்னேறலாம். ஆனா ஆசிஃப் மாதிரி தப்பா யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது அவங்கள மட்டும் இல்ல, பெத்தவங்கள மட்டும் இல்ல, கூட இருக்கிறவங்களையும் இந்த சமூகத்தையும் சேர்த்து அழிச்சிரும். SDA இந்த மல்டா வாட்டர் கஃபின் மர்டர் கேஸை பத்தி இது வரைக்குமே வெளியே அதிகமா பேசப்படாத சில அதிர்ச்சியான உண்மைகளும் இருக்கு. அதை தான் டிட் யூ நோ சாப்டர்ல நம்ம இப்ப பார்க்க போறோம். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனா இன்னும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்சோ சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறவங்க, இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரி ரியல் கிரைம் கேசஸை ரொம்பவே டீடைல்டா ஒரு அவேர்னஸ் வீடியோவை பார்க்கறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரி வீடியோ தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய சேனல்ல வரும். ஷாக்கிங் டீடைல் 1. ஆசிஃப் போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணும்போது நான் எல்லாத்துக்குமே ஸ்லீப்பிங் பில்ஸை கொடுத்து மயக்கமடைய வச்சேன். அதுக்கப்புறமா மயக்கத்தில் இருந்தவங்களை அந்த சவப்பெட்டியில போட்டு தண்ணியை நிரப்பி கொன்னேன் அப்படின்னு ரொம்பவே சாதாரணமா சொன்னான். ஆனா SDA அட்டாப்சி ரிப்போர்ட் வெளியே வந்தப்பதான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போலீஸ்க்கே ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆச்சு. ஏன்னா ஆசிஃபுடைய அப்பா, அம்மா இவங்க 2 பேருடைய கழுத்துலயுமே கழுத்தை இறுக்கி நெரிச்சதற்கான தழும்புகள் இருந்திருக்கு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஆசிஃப் அவங்கள சவப்பெட்டிக்குள்ள போடும் போதே அவங்க முழு மயக்கத்தில் இல்லாம பாதியிலேயே மேபி முழிச்சிருக்கலாம். அண்ட் உயிரை காப்பாத்திக்க தன்னுடைய சொந்த மகன்கிட்டயே கடுமையா போராடி இருக்கலாம். பட் அந்த அரக்கன் பெத்தவங்க அப்படின்னு கூட பார்க்காம அவங்களுடைய கழுத்தை இறுக்கி கொலை பண்ணியிருக்கான். ஷாக்கிங் டீடைல் 2. தன்னுடைய மொத்த குடும்பத்தை இவ்வளவு கொடூரமா கொன்னுட்டு வீட்டுக்குள்ளேயே புதைச்சு வச்ச அந்த 4 மாசத்துல ஆசிஃப் கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம தான் வாழ்ந்திருக்கான். அப்பாவான ஜாவித்துடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பல லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து தனக்கு பிடிச்ச விலை உயர்ந்த போன்ஸ், லேப்டாப்ஸ் அப்படின்னு இந்த மாதிரியான கேட்ஜெட்ஸை வாங்கினது மட்டும் இல்லாம எந்த ரூமுக்கு கீழே தன்னுடைய குடும்பம் பிணமா அழுகிட்டு இருந்தாங்களோ சரியா அந்த ரூமுக்கு மேல உட்கார்ந்துட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூப்பிட்டு சந்தோஷமா பார்ட்டி பண்ணியிருக்கான். ஷாக்கிங் டீடைல் 3. வீட்டை சர்ச் பண்ணப்ப வீட்டுல ஒரு கன்னு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எதுக்காக அப்படின்னு தீவிரமா விசாரிச்சப்ப இன்னொரு பயங்கரமான உண்மை வெளியே வந்துச்சு. தப்பிச்சு போன தன்னுடைய அண்ணன் ஆரிஃப் எப்படியுமே ஒரு நாள் போலீஸோட தன்னுடைய வீட்டுக்கு வருவான். அப்படி அவன் வந்தான் அப்படின்னா அவனையும் தன்னை இப்ப சந்தேகப்பட்டு இருக்கிற அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க எல்லாத்தையுமே மொத்தமா ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு எல்லா குற்றத்துக்காகவும் ஒட்டு மொத்தமா ஜெயிலுக்கு போய்க்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கான். சோ அதுக்காக டார்க் வெப் மூலமா கான்டாக்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் வழியா அந்த கன்ஸை அவன் டார்க் வெப்ல இருந்து தான் வாங்கியிருக்கான். ஷாக்கிங் டீடைல் 4. அந்த சவப்பெட்டிகளுக்குள்ள தண்ணியை நிரப்புறதுக்கு ஆசிஃப் சாதாரண பைப்ஸை மட்டும் யூஸ் பண்ணல. சில வினாடிகள்
கைகள்ல பல லிட்டர் தண்ணியை உள்ள தள்ளுற மாதிரி ஒரு வாட்டர் பம்பை, ஒரு வாட்டர் மோட்டரையே அவன் ரகசியமா வாங்கி ஃபிட் பண்ணியிருந்தான். அது மட்டும் இல்ல எஸ்டிஐ, அவன் இன்னொரு பிளானையுமே போட்டிருந்தான். இவங்களுக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்து அந்த சவப்பெட்டிக்குள்ள போடும் பொழுது, அந்த சவப்பெட்டிக்குள்ள தண்ணியை நிரப்பும் பொழுது உசுருக்கு போராடுனவங்க பெத்தவங்க மூச்சு திணறி கத்துற சத்தம் எதர்ச்சியா கூட வெளியே கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ரூமுக்கு வெளியில ஒரு பெரிய ஸ்பீக்கர்ல ஃபுல் வால்யூம்ல பாட்டை வச்சிருக்கான். ஷாக்கிங் டீடைல் 5. அந்த வீட்டுக்குள்ள போலீஸ் சர்ச் பண்ணப்ப ஒரு டைரி கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருந்த இல்லையா, அந்த டைரி சாதாரண டைரி கிடையாது. அந்த மொத்த குடும்பத்துடைய மரணத்துக்கான ஒரு ப்ளூ பிரிண்டே அந்த டைரியில் இருந்துச்சு. ஆமா எஸ்டிஏ, அந்த சவப்பெட்டிக்குள்ள எவ்வளவு லிட்டர் தண்ணி நிரப்பணும், ஒரு மனுஷன் தண்ணிக்குள்ள மூச்சு திணறி சாகிறதுக்கு சரியா எவ்வளவு நிமிஷம் ஆகும், அவங்களுடைய உடம்பு எப்ப அழுக ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் மாதிரி டயக்ராம்ஸோட வரைபடங்களோட ஒவ்வொன்றையுமே ரொம்பவே கொடூரமா கணக்கு போட்டு எழுதி வச்சிருந்தான். ஷாக்கிங் டீடைல் 6. ஆக்சுவலா ஆசிஃபை அவனுடைய வீட்டில் வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த டைம்ல அங்க நடந்த ஒரு விஷயம் பல கிரிமினல்களை பார்த்து அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கே ஒரு பெரிய பயத்தையே காட்டுச்சு. தன்னுடைய குடும்பமே கீழே புதஞ்சு கிடந்த அந்த வீட்டில் வச்சு அவனை அரெஸ்ட் பண்ணப்ப யாருக்கா இருந்தாலுமே ஒரு பயம் வரும் இல்லையா, ஹார்ட் ரேட் அதிகமாகும் இல்லையா. பட் இவனுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லாம, ஒரு பதட்டமே இல்லாம நார்மலா இருந்திருக்கான். ஆல்சோ அவனுடைய கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. அதுக்கு பதிலா அவன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான், சார் அரெஸ்ட் பண்ண போறீங்களா, ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்குமா அப்படின்னு ஏதோ சாதாரண டிராபிக் போலீஸ் கிட்ட மாட்டின மாதிரி ரொம்பவே சாதாரணமாகவும் ஒரு விதமான திமிராகவும் அவன் நடந்திருக்கான். ஸோ மை டியர் எஸ்டிஐ இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் தன்னுடைய குழந்தைகளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றதுல உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.